ஹலோ ஆல், பிக் பாஸ் லைவ் அப்டேட்டுக்கு போகலாம். லைவில் நம்ம அரோரா வந்து கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. என்னன்னா, நான் ஏன் வெளியே போக மாட்டேன்றேன், நான் என்ன பண்ணேன், என்னால் வந்து இவ்வளோதான் வந்து விளையாட முடியும், எல்லாருக்கிட்டையும் போய் சண்டைலாம் என்னால் போட முடியாது, எனக்கு அவ்வளோதான் வரும், நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம நேற்று வீக்கெண்ட் எபிசோட்லேயே பார்த்துருப்போம். விஜிஎஸ் கிட்ட என்ன சொன்னாங்களோ அதுதான் வந்து சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. யார்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா பாரு கிட்ட சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. மார்னிங் லைவ்ல பார்க்கும்போது இனிமேல் நான் பாரு கிட்ட பேச மாட்டேன், அவள் என்னையும் கமருதனையும் வச்சு கேம் ஆடுறான்னு சொல்லிட்டு அரோரா வினோத் கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அதே அரோரா தான் வந்து இப்போ பாரு கிட்ட வந்து சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. ஸோ பாரு வந்து பாசிட்டிவாக வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. இப்போ என்னையே பாரு, என்னை எல்லாரும் வந்து சொல்லாத பேச்சா என்னெல்லாம் சொல்கிறாங்க, இது கேமு தான், இப்படி தான் இருக்கும், இப்போ எல்லாரையும் மாதிரி சண்டை போட உனக்கு வரலன்னா விட்டுரு, உங்ககிட்ட ஏதோ ஒன்று பிடிச்சிருக்கோம் ஆடியன்ஸ்க்கு, அதனால தான் வந்து உன்னை வந்து சேவ் பண்ணுறாங்க, நீ எதுக்கு கவலைப்படுற, சொல்கிறவங்க சொல்லட்டும், நீ வந்து உன்னோட ஆட்டத்தை ஆரம்பி. வீக்கெண்ட் எபிசோட்லேயே வந்து விஜய் சொன்னாங்கல்ல, நீங்கள் வந்து தெளிவாக வந்து கருத்துக்களை சொல்கிறீங்க, அதாவது சில டைமில் அது எப்போவுமே இருக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்களா, அதுதான் வந்து எதிர்பார்க்குறாங்க. துஷார் போனதுக்கு நீ தான் காரணம்னு சொல்லிட்டுலாம் நீ வந்து யோசிச்சுட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு நிறைய பாசிட்டிவாக வந்து சொல்கிறாங்க. துஷாருக்கும் கண்டிப்பாக தெரியும் உன்னால் அவன் போகல அப்படின்னு சொல்லிட்டு, துஷாருக்கும் கண்டிப்பாக தெரியும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. ஸோ இப்போது இந்த மாதிரி வந்து இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இதில் வந்து நம்ம வைல்டு கார்டு என்ட்ரிஸ் இருக்காங்க இல்லையா, இந்த திவ்யா, அதே மாதிரி பிரஜின் அண்டு சாந்திரா, இவங்க 3 பேர் கிச்சனில் இருக்காங்க. பாரு அண்ட் அரோரா பெட்ரூமில் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவங்க வந்து கிண்டல் பண்ணுறாங்க. அங்கே வந்து ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி போயிட்டுருக்கு, நம்ம திவ்யா மேடம் தான் சொல்கிறாங்க. ஸோ கமரு, பாரு அண்டு அரோரா, இவங்க 3 பேர், கமரு பாரு, பாரு கமரு, அந்த மாதிரி போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நக்கலாக வந்து கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து ரசிச்சுட்டு இவங்க 2 பேரும் வந்து சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சாந்திரா வந்து ஒரு கம்ப்ளைண்ட், காலையில் பாரு வந்து என்கிட்ட வந்து நான் கேப்டன் ஆனால் உங்களை நான் கிச்சனில் தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, அதாவது என்னையும் திவ்யாவையும் வந்து கிச்சனில் தூக்கி போட்டுருவாங்களான்னு சொல்லிட்டு பாரு சொல்கிறாங்க. அப்போ பிரஜின் சொல்கிறாங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, சபரி தான் கேப்டனாக ஒரு வேணா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பிரஜின் வந்து கான்ஃபிடென்ட் சொல்கிறாங்க. அது என்னை பார்த்தா கிச்சனில் நிற்கிற வந்த மாதிரி தான் தெரியுது அவளுக்குன்னு சொல்லிட்டு பாரு சொல்லி கலாய்ச்சின்னு சிரிச்சிட்டு இருக்காங்க.